வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி கும்ப ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில செயல்பட்டு வர்றாங்க. ராசியில ராகுடைய சேர்க்கை இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கு. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க. அதாவது இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில சாதகமான அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் காரியங்கள் நீங்க ஈடுபடலாம், எல்லாம் ஓகே தான். பட் எதுவுமே சுலபமாக இருக்காது. பெரும்பாலும் மற்றவங்களோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் வரும். கூட இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள்ல உடன்பட்டு வரமாட்டாங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கும். எதையும் எடுத்தவங்க செய்ய முடியாம எல்லாத்தையுமே கொஞ்சம் முட்டி மோதி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆகினால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள், காரியங்கள், வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பட் எதுவுமே சுலபமாக கிடைக்காது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குறது, வீட்டு உறவுகளுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் வகையில மகிழ்ச்சி உண்டாக்கும். நிறைய பேருக்கு இந்த தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். அல்லது சில இடங்களுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஏன்னா ஆசைப்பட்டு இருப்பீங்க. சோ அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். இந்த பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் சுமூகமா இருக்கும். குழந்தைகள் வகையிலும் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் கலகலப்பான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சோ பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய நற்பலன்களுக்கு இந்த 2 கிரக அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. பட் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் வக்ரம் பெற்ற புதனும் 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். முன்னாடி சொன்ன மாதிரி மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அதை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். நார்வேர் கழகம் நன்மையில முடியுமா முதல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க, அப்புறம் கடைசியில ஒத்து போவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அதே போல கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஈகோ அப்படிங்கிறது கிளாஷ் ஆகத்தான் செய்யும். பெரும்பாலான விஷயங்களுக்கு உடன்பட்டு வரமாட்டாங்க. சோ கொஞ்ச நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியானது வக்ர நிலையிலும் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள குடும்ப ரீதியான விஷயங்களுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும். சோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது. அதே போல இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாத்துலயுமே கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொது விஷயங்கள், காரியங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்களை முடிக்கக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு உண்டு. பட் நல்ல விதமாக அது முடியணும். அதாவது நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா மத்தவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம நினைக்கிறதே நடந்தாலும் கூட அந்த இடத்துல திருப்தி அப்படிங்கிறது இருக்கிறது இல்ல. சோ அப்படி காரியங்கள்ல வெற்றி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில மன சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இது ஒரு சாதகமான அமைப்பு. வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போகுது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெறும். உடலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன அசௌகரியங்கள், டென்ஷன், தலைவலிகள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்ப இந்த சீதோஷ்ண நிலைகள், சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. வித்தை சார்ந்த விஷயங்கள், கல்வி ரீதியான விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன சந்தோஷத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. சோ ஓவராலா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில உற்சாகத்தோடும் கலகலப்போடும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். பட் உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான கான்ட்ரவர்சியான நிலைகள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை நீங்க அனுசரிச்சு போயாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.